பௌத்த விகாரை கட்டுவதற்கான முஸ்தீப்புகள் எடுக்கப்படுகின்ற பொழுது போராட்டம் நடத்தப்படுமாக இருந்தால் அங்கே ஒரு விகாரை என்பது தவிர்க்கப்படலாம். ஆனால் அங்கே ஒரு விகாரை முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னர் அதனை அகற்றுமாறு கோருவதென்பது யதார்த்தவியலில் எவ்வாறு சாத்தியப்படும்? எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். ஒரு விகாரை என்பது இலங்கையினுடைய பௌத்த பேரின சிங்களவாத அரசை பொறுத்த வரைக்கும் அது வெறுமனே ஒரு மத சின்னம் கிடையாது. இங்கே நடப்பது மதங்களுக்கு இடையிலான பிரச்சனையும் கிடையாது. தமிழர் தாயக பிரதேசங்கள், நான் மறுபடியும் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன், இந்த மகாபலி அபிவிருத்தி திட்டம் விகாரைகள் தான் முதலிலே தொடங்க ஆரம்பித்தன. விகாரைகளை அண்டி அந்த விகாரைகளை பராமரிப்பதற்காக சிங்கள குடியேற்றங்கள் அமைய ஆரம்பிக்கும். அவ்வாறே மெதுமெதுவாக தமிழருடைய நிலப்பிரதேசங்கள் சிங்களவர்கள் வாழுகிற நிலப்பிரதேசங்களாக மாற்றமடையும். ஆக இந்த விகாரை என்பதும் வெறுமனே ஒரு சிவன் கோவில் இருப்பதற்கு எவ்வளவு தூரம் அதிகாரம் இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு புத்த கோயில் தானே, இருந்துட்டு போகட்டும் தானே என்று விடுவதற்கான ஒரு மத அடையாளம் அல்ல இது. இது பௌத்த பேரினவாத அரசு முழுக்க முழுக்க தமிழர்களினுடைய நிலங்களை அபகரிப்பதற்கு மிக உறுதியாக நாட்டுகிற அடிக்கல் தான் இந்த விகாரைகள் என்பதை நம்மாலே மறுதளிக்கவே முடியாது. நிச்சயமாக இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்படுவது என்பதை கணித்து செயற்படுகின்ற தரப்பாக தமிழர் தரப்பு இருக்கின்றதா என்ற கேள்வி இந்த விவகாரங்களின் போக்குகள் செல்கின்ற வகையில் ஏற்படுத்தி செல்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த நகர சபை, மாநகர சபை மற்றும் மாவட்ட சபை மற்றும் பாராளுமன்ற என்பவற்றில் அங்கம் வகிக்கின்ற தமிழர் பிரதிநிதிகள் இது தொடர்பான விவகாரங்களில் எவ்வாறான சட்ட வாக்கங்களை அல்லது சட்ட மூலமான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பதை ஆராய்வதற்கு தங்களிடையே உள்ள சட்டவாளர்களை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், தமிழர்களிடையே சட்டம் தெரிந்தவர்கள் அல்லது சட்டவான்களாக அந்த பிரபல்யம் அடைந்தவர்கள் தவிர்க்கப்பட்டு ஏதோ அதாவது அந்த பேச்சுக்கு பல்லக்கு தம்பி கால்நடை என்கின்ற நிலையில் தமிழர்களுடைய தமிழ் தேசியம் என்பது இழுத்துச் செல்லப்படுகின்றது. மாகாண சபைகள் மூலமோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமோ வழங்கப்பட்ட இந்த நிதிகளும் பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பப்பட்டது வரலாறு. அதிலும் அந்த வடக்கு மாகாண சபையின் முதல்வராக இருந்த ஒருவரை கனவான் என்கின்ற ரீதியில் கொண்டு வந்து பணியமர்த்திய பொழுது அவர் செய்த வேலைகள் என்பன மிகவும் அடாவடித்தனமானவை அல்லது மக்களுக்கு எதிரானவை. குறிப்பாக ஏஆர் துபாய் என்கின்ற நிறுவனம் கூட பலாலியில் இருந்து எமிரேட்ஸின் ஒரு கிளை நிறுவனமான துபாய் ஏர் சேவைகளை தொடங்க முயன்ற பொழுது அதற்கான மறுத்தல் எல்லாம் தெரிவித்தது என்று சொன்னால், யாழ்ப்பாணம் முன்னுறக்கூடாது அல்லது வடக்கு கிழக்கு முன்னுறக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய நிலையாக இருக்கு. வடக்கு கிழக்கிற்கான சிந்தனை மையம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் தீர்மானங்கள் இருக்க வேண்டும். அதில் கட்டப்பட்ட இடத்திலிருந்து இடிக்க முடியாது, அந்த நிலத்தை குறுகிய நிலத்தை அவர்களுக்கு கொடுப்போம், அவர்களுக்கு பிரதியீடாக அரசாங்கம் உடனடியாக நிலங்கள் வழங்க வேண்டும் போன்றவைதான் தீர்வாக வரும். அதை விடுத்து கட்டுகின்ற பொழுதே அதனை தடுப்பது என்பதுதான் சால சிறந்தது. அதனை தவறவிட்டவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். என்றால் ஆரம்பத்திலேயே இந்த வழக்கு போடப்பட்டது. இந்த விகாரை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிற போதே வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கு என்ன நடக்கிறது, இந்த வழக்கு தனியார் காணி இப்படியான வழக்கை ஆரம்பிக்கிற போது அது அரச வழக்காக மாறிவிடுகிறது. ஆக அரசு அதுக்கு பொறுப்பு நிற்பதனாலே வேறு யாருமே அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் வரைக்கும் வேறு எதுவுமே செய்ய முடியாது. வழக்கு நிலுவையில் இருக்கத்தக்கனையாக அங்கே விகாரையினுடைய கட்டுமான பணிகள் நடக்கிறது என்றால் பொதுமக்களால் என்ன செய்ய முடியும்? அதாவது சட்டம் கண்துடைப்பாக இருக்கிறது, போலீஸ் அதிகாரிகள் அதுக்கு துணையாக நிற்கிறார்கள், அரசாங்கம் துணையாக நிற்கிறது என்கிற போது அப்பாவி மக்கள் சாதாரணமாக நீங்கள் சொல்லுகிறது போல வெளியிலே இந்த மாதிரியான போராட்டங்களை சாத்வீகமான முறையிலே நடத்துவதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? ஒரு தரப்பு இந்த போராட்ட காலத்துக்கு செல்வதற்கு மற்ற தரப்பு அனுமதிக்கவில்லை. அதுதான் தமிழர்களுடைய ஒற்றுமை. அதாவது அங்கே போராடி கொண்டிருந்த ஒரு கட்சி அதை தங்களுடைய போராட்டமாக எடுத்திருந்தது, மற்ற கட்சியினர்களை அனுமதிக்கவில்லை. இப்பொழுது அந்த கட்சி போராட்டத்தை கைவிட்டதுடன் மற்ற கட்சி தற்பொழுது போராடுவதற்கு ஸ்ரீதரன், வேலன் சுவாமி போன்றவர்கள் போராடுகின்றார்கள். இது என்ன அரசியல்? நீங்கள் உங்களுக்குள்ளேயே அதாவது ஒற்றுமை இல்லாமல் பிறகு பௌத்தத்துக்கு எதிராக போராடுவது என்பது சாத்தியப்படாத ஒரு விடயம்.
நேரம் 10:30 இருக்கிறது. இது வழக்கம் போலவே சமூக, அரசியல் வட்டாரங்களில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை விவாதிப்பதற்கான, ஆழமாக பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. ஆக இந்த வகையில் இலங்கையிலே நடைபெறுகிற விடயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிக குறிப்பாக இந்த தித்வா புயல் காலத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அவசர கால நிலைமை, ஒரு ஒரு தேசிய பேரிடரினாலே ஒரு அல்லலுறுகிற நிலைமை ஏற்பட்டதோ, அதே அளவுக்கு அந்த போர்வையின் பின்னணியில் அந்த பதட்ட காலத்தை பயன்படுத்தி தமிழ் தமிழர் பிரதேசங்களினுடைய நில அபகரிப்புமே தொடர்ந்த வண்ணம் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யுத்தத்துக்கு பிற்பட்ட காலத்திலிருந்தே இந்த அரசு முன்னெடுத்திருக்கிற இன்னும் ஒரு இன அழிப்பு இல்லாவிட்டால் அடையாள அழிப்பு, நிலச்சுரண்டலுக்கான ஒரு வடிவம்தான் இந்த தொல்பொருள் திணைக்களமாக இருந்திருக்கிறது. இது எப்படி என்று சொன்னால், இன்னொரு பக்கம் புத்த விகாரைகள் அமைப்பது அதனுடைய இன்னொரு அடாவடி செயல்களிலே இன்னும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. நிலம் விழுங்கும் புத்தன் என்பது போல புத்த விகாரைகளை அமைப்பதன் மூலமாக, புத்த சிலைகளை அமைப்பதன் மூலமாக தமிழர்களினுடைய பூர்வீக வாழ்விடங்களாக இருக்கிற தனி நபர்களுக்கு சொந்தமான காணிகளிலே இவ்வாறு அத்துமீறி சட்டவிரோதமான விகாரைகள் அமைக்கப்படுகிறது. இது குறித்து நீங்கள் தேடி பார்த்தால் இது மிக சூட்சுமமான முறைகளில் நடைபெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தனியார் காணிகளை கையகப்படுத்துகிறார்கள், அந்த காணிகளிலே விகாரைகள் அமைக்கிறார்கள். பிறகு அந்த காணி உரிமையாளர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்கிற போது அங்கே நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நிலுவையிலே இருப்பதனால் நீங்கள் போராட்டங்களை கூட நடத்த முடியாது. இவ்வாறான ஒரு சூழலிலே ஒரு செக்கை அங்கே உருவாக்கி இந்த விடயங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். திருகோணமலை, கன்னியா, தையிட்டி இப்படி வெவ்வேறான இடங்களை நாங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்க முடியும். ஆக இதனுடைய ஒரு அங்கமாக தையிட்டி விகாரை என்னுடைய நிலைமை இன்னுமே மோசமடைந்திருக்கிறது. இது குறித்து தான் பேச போகிறோம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி தர்மா. ஏற்கனவே சொன்னது போல இந்த தையிட்டி விவகாரம் இன்னுமே தீவிரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்கள், அரசியல் ஆர்வலர்கள், மத குருக்கள், இன்னும் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோருமே தங்களுடைய எதிர்குரலை பதிவு செய்து வருகிறார்கள். நேற்றைய நாளிலே வேலன் சுவாமிகள், தவ திரு வேலன் சுவாமிகள் அவர்கள் வெறுமனே ஒரு மத பிரதிநிதியாக மாத்திரமல்லாமல் தமிழீழம் சார்ந்து, தமிழர்களினுடைய பிரச்சனைகள் சார்ந்து எப்பொழுதுமே குரல் கொடுக்கிற ஒருவர் நேற்று போலீசாரினாலே இந்த போராட்ட களத்திலே ஒரு நியாயமான கோரிக்கைக்காக நின்றதினாலே தாக்கப்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு சேர்த்து இன்னும் பலருமே மிலேச்சத்தனமான முறையிலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்படுவது என்பதை கணித்து செயற்படுகின்ற தரப்பாக தமிழர் தரப்பு இருக்கின்றதா என்ற கேள்வி இந்த விவகாரங்களின் போக்குகள் செல்கின்ற வகையில் ஏற்படுத்தி செல்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பௌத்த விகாரை அமைக்கின்ற விடயம் என்பது நிச்சயமாக கண்டனத்துக்குள்ளாகக்கூடியது. மற்றும் தொல்பொருள் திணைக்களம் என்கின்ற ஒரு இலாகா மூலம் அவர்கள் செய்து வருகின்ற வேலை என்பது பௌத்த மேலாண்மையை நிலைநாட்டுவதற்கான செயற்பாடு என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மறுபக்கமாக இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்பது, அந்த விவகாரம் என்பது நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு, அல்லது இந்த விவகாரத்தில் முன்னர் ஒரு தரப்பு போராடி முடிந்த பிறகு பிரிது ஒரு தரப்பு செல்கின்ற பொழுது, இந்த மதங்களிடையேயான முறுகலுக்கு அல்லது இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான அந்த தீர்வு என்பதை எட்டாமல் இருப்பதற்கான காரணம், நாங்கள் யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம், இரண்டு தரப்பிலுமே இந்த உணர்ச்சி வசப்படுகின்றவர்கள் அல்லது உணர்ச்சி வேகம் கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட தரப்புகள் இருக்கின்றன. அவ்வாறானவர்களின் செயற்பாடுகள் என்பன இவ்வாறானவற்றிற்கு மிகவும் அதாவது ஒரு உணர்ச்சியை கொடுப்பதாக இருந்தாலும், இந்த விடயம் என்பது ஆராயப்பட்டு நிச்சயமாக சட்டங்களின் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனை எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், இந்த நகர சபை, மாநகர சபை, மற்றும் மாவட்ட சபை மற்றும் பாராளுமன்றம் என்பவற்றில் அங்கம் வகிக்கின்ற தமிழர் பிரதிநிதிகள் இது தொடர்பான விவகாரங்களில் எவ்வாறான சட்ட
வாக்கங்களை அல்லது சட்ட மூலமான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பதை ஆராய்வதற்கு தங்களிடையே உள்ள சட்டவாளர்களை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், தமிழர்களிடையே சட்டம் தெரிந்தவர்கள் அல்லது சட்டவான்களாக அந்த பிரபல்யம் அடைந்தவர்கள் தவிர்க்கப்பட்டு ஏதோ அதாவது அந்த பேச்சிற்கு பல்லக்கு தம்பி கால்நடை என்கின்ற நிலையில் தமிழர்களுடைய தமிழ் தேசியம் என்பது இழுத்துச் செல்லப்படுகின்றது. இந்த விவகாரத்தில் மாற்றம் நிச்சயமாக வேண்டும். குறிப்பாக ஒரு பௌத்த விகாரை கட்டுவதற்கான முஸ்தீப்புகள் எடுக்கப்படுகின்ற பொழுது போராட்டம் நடத்தப்படுமாக இருந்தால் அங்கே ஒரு விகாரை என்பது தவிர்க்கப்படலாம். ஆனால் அங்கே ஒரு விகாரை முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னர் அதனை அகற்றுமாறு கோருவதென்பது யதார்த்தவியலில் எவ்வாறு சாத்தியப்படும்? அது ஒரு பௌத்த மக்களிடையே அவர்கள் பௌத்தம் சார்ந்த அல்லது பௌத்தம் நோக்கிய அல்லது பேரினவாதம் நோக்கிய பிடிப்பை தள்ளுமா போன்றவற்றையெல்லாம் அதாவது சிந்திக்க வேண்டும். அதற்கான பிரதீடான காணிகளை பெறுவதையோ அல்லது அதன் எல்லையை குறுக்கி, அதாவது எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் விஸ்தரிக்க முனைகின்றார்களோ அதனை குறுக்கி அவர்களுடைய நிலப்பரப்பிற்குள் அதனை வைத்திருக்க அனுமதிப்பது என்பது தற்பொழுது அந்த கட்டாயமாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், கட்டப்படுகின்ற பொழுது குரல் எழுப்பாத தரப்பாகவும் கட்டி முடிந்து பூரணமாக அங்கே ஒரு விகாரை வந்ததன் பின்னர் அதனை இடிப்பது என்பது அங்கே ஒரு சாத்தியமற்ற ஒரு செயற்பாடு. அதனை நாங்கள் அதாவது எவ்வாறு கூறலாம் என்றால், அது மதங்களிடையேயான பிரிவுக்கு மேலும் வழிவகுக்கும். அவ்வாறான நிலைமை என்பது நிச்சயமாக ஒரு எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், அது கடந்து செல்வது என்பது மிகவும் கடினமானது. ஆம், தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. தமிழர்களுக்கான வசதிகள் வாய்ப்புகள் என்பது தேவை. அவர்கள் 30 ஆண்டுகளை கடந்த நிலையில் இன்னமும் வைத்திருக்கப்படுகின்றார்கள். யாரால் என்றால் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளால். குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த மாகாண சபைகள் மூலமோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமோ வழங்கப்பட்ட இந்த நிதிகளும் பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பப்பட்டது வரலாறு. அதிலும் அந்த வடக்கு மாகாண சபையின் முதல்வராக இருந்த ஒருவரை கனவான் என்கின்ற ரீதியில் கொண்டு வந்து பணியமர்த்திய பொழுது அவர் செய்த வேலைகள் என்பன மிகவும் அடாவடித்தனமானவை அல்லது மக்களுக்கு எதிரானவை. குறிப்பாக ஏஆர் துபாய் என்கின்ற நிறுவனம் கூட பலாலியில் இருந்து எமிரேட்ஸின் ஒரு கிளை நிறுவனமான துபாய் ஏர் சேவைகளை தொடங்க முயன்ற பொழுது அதற்கான மறுத்தல் எல்லாம் தெரிவித்தது என்று சொன்னால், யாழ்ப்பாணம் முன்னுறக்கூடாது அல்லது வடக்கு கிழக்கு முன்னுறக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய நிலையாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான நிலையில் இவ்வாறான அந்த சிறு போராட்டங்களை முன்னெடுத்து மக்களை உணர்ச்சி மையத்தின் உச்சியிலேற்றுவதோடு மாத்திரம் இல்லாமல் மக்களுக்காக வருகின்ற பணத்தில் அந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்கின்ற தேவை என்பதும் அவர்களிடையே சார்ந்திருக்கின்றது என்பதை அவர்கள் மறந்து செயற்படுகின்றார்கள் அல்லது அதனை மறுதளித்து செயற்படுகின்றார்கள். எனவே இவர்கள் தாங்கள் பதவி வகிக்கின்ற களங்களூடாகவும் அல்லது தாங்கள் நம்பி இருக்கின்ற இலங்கை அரசின் இந்த ஒற்றையாட்சி என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற அனைவரும் ஒற்றையாட்சியின் கீழ் தான் பயணிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சத்திய பிரமாணம் செய்திருக்கின்றார்கள். தாங்கள் நாடு பிரிவதற்கோ அல்லது நாட்டின் பிரிவினை செய்பவர்களுக்கோ என்றுமே தாங்கள் ஆதரவளிக்க மாட்டோம், நாட்டின் ஒற்றுமைக்காக என்றுதான் கையேந்தி சம்பளம் பெறுகின்றார்கள். அவ்வாறு சம்பளம் பெறுபவர்கள் மக்களுடைய நலனை பார்க்க வேண்டும். அதே போல இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஆரம்பத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது சாதகமான தீர்வு, இதற்கு சாதகமான தீர்வு எவ்வாறு அமையலாம் என்பதை ஒரு சிந்தனை மையமாக வடக்கு கிழக்கிற்கான சிந்தனை மையம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் தீர்மானங்கள் இருக்க வேண்டும். ஆம், அதில் கட்டப்பட்ட இடத்திலிருந்து இடிக்க முடியாது, அந்த நிலத்தை குறுகிய நிலத்தை அவர்களுக்கு கொடுப்போம், அவர்களுக்கு பிரதியீடாக அரசாங்கம் உடனடியாக நிலங்கள் வழங்க வேண்டும் போன்றவைதான் தீர்வாக வரும். அதை விடுத்து கட்டுகின்ற பொழுதே அதனை தடுப்பது என்பதுதான் சால சிறந்தது. அதனை தவறவிட்டவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக சுரேஷ் தர்மா, நீங்கள் சொல்லுகிற விடயத்தில் ஒரு சில முக்கியமான விடயங்களை நான் தொட்டு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும், ஒரு விகாரை என்பது இலங்கையினுடைய பௌத்த பேரின சிங்களவாத அரசை பொறுத்த வரைக்கும் அது வெறுமனே ஒரு மத சின்னம் கிடையாது.
இங்கே நடப்பது மதங்களுக்கு இடையிலான பிரச்சனையும் கிடையாது. தமிழர் தாயக பிரதேசங்கள் நான் மறுபடியும் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த மகாபலி அபிவிருத்தி திட்டம் விகாரைகள் தான் முதலிலே தொடங்க ஆரம்பித்தன. விகாரைகளை அண்டி அந்த விகாரைகளை பராமரிப்பதற்காக சிங்கள குடியேற்றங்கள் அமைய ஆரம்பிக்கும். அவ்வாறே மெதுமெதுவாக தமிழருடைய நிலப்பிரதேசங்கள் சிங்களவர்கள் வாழுகிற நிலப்பிரதேசங்களாக மாற்றமடையும். ஆக இந்த விகாரை என்பதும் வெறுமனே ஒரு ஒரு சில ஒரு சிவன் கோவில் இருப்பதற்கு எவ்வளவு தூரம் அதிகாரம் இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு புத்த கோயில் தானே இருந்துட்டு போகட்டும் தானே என்று விடுவதற்கான ஒரு மத அடையாளம் அல்ல இது. இது பௌத்த பேரினவாத அரசு முழுக்க முழுக்க தமிழர்களினுடைய நிலங்களை அபகரிப்பதற்கு மிக உறுதியாக நாட்டுகிற அடிக்கல் தான் இந்த விகாரைகள் என்பதை நம்மாலே மறுதலிக்கவே முடியாது. இங்கே ஒரு விகாரை அமைவதற்கான ஒரு நிலத்தை கொடுத்துவிட்டு இன்னொரு நிலத்தை அதற்கு பதிலீடாக கொடுப்பது என்பது கடைசி வரைக்கும் அதற்கான தீர்வே கிடையாது. நாங்கள் பணியம் வைப்பது என்பது அனுமதிப்பது என்பதும் ஒரு கலையை நாங்கள் அனுமதிக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடவே முடியாது. இன்னொரு காணி கொடுப்பது அதற்கு பதிலாக அமையவே அமையாது. அதே நேரம் சட்ட ரீதியான அணுகுமுறைகளை அங்கு அணுகுவதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்றால் ஆரம்பத்திலேயே இந்த வழக்கு போடப்பட்டது. இந்த விகாரை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிற போதே வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கு என்ன நடக்கிறது, இந்த வழக்கு தனியார் காணி இப்படியான வழக்கை ஆரம்பிக்கிற போது அது அரச வழக்காக மாறிவிடுகிறது. ஆக அரசு அதுக்கு பொறுப்பு நிற்பதனாலே வேறு யாருமே அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் வரைக்கும் வேறு எதுவுமே செய்ய முடியாது. வழக்கு நிலுவையில் இருக்கத்தக்கனையாக அங்கே விகாரையினுடைய கட்டுமான பணிகள் நடக்கிறது என்றால் பொதுமக்களால் என்ன செய்ய முடியும்? அதாவது சட்டம் கண்துடைப்பாக இருக்கிறது, போலீஸ் அதிகாரிகள் அதுக்கு துணையாக நிற்கிறார்கள், அரசாங்கம் துணையாக நிற்கிறது என்கிற போது அப்பாவி மக்கள் சாதாரணமாக நீங்கள் சொல்லுகிறது போல வெளியிலே இந்த மாதிரியான போராட்டங்களை சாத்வீகமான முறையிலே நடத்துவதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? அவ்வாறு நடத்தப்பட்ட சாத்வீகமான போராட்டங்களின் கூட ஒரு நாடு இரு சட்டம் என்பதற்கு அமைவாக அம்பிப்பட்டிய சுமணரத்ன தேரர் வெளிப்படையாக சொல்லுகிறார், தமிழ் மக்களை வெட்டி வெட்டி துண்டாக போடுவேன் என்று. அதே வேலன் சுவாமிகள் அகிம்சை முறையிலே எங்களுடைய காணியை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிற போது அம்பிப்பட்டிய சுமணரத்ன தேரர் வெளியிலே இருக்கிறார், வேலன் சுவாமிகள் உள்ளே இருக்கிறார். இதுதான் அங்கே நடக்கக்கூடிய அரசியல். ஆக இது இப்படி இருக்க முல்லைத்தீவு பிரதேசம், கிளிநொச்சி பிரதேசம் நமக்கு எவ்வளவு தூரம் முக்கியமானது என்று நமக்கு தெரியும். இப்பொழுது அதனுடைய ஒரு நகர சபை இணை ஆளும் தேசிய கட்சி வென்றிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள் சுரேஷ் தர்மா? இல்ல, நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட கருத்துக்களில் அதாவது உண்மைகள் புரிந்திருந்தாலும் அங்கே ஆரம்பத்தில் பௌத்த பிச்சுக்கள் இருந்ததும் ஒரு சிறிய இடத்தில் அவர்கள் அங்கே உள்ள ஒரு நாட்டு வைத்தியராக இருக்க வேண்டும், அவரிடம் நாட்டு வைத்தியம் பழக வந்த பொழுது தங்களுக்கான ஒரு பன்சாலை என்கின்றதை அமைந்திருந்ததும் காங்கேசன்துறை, தையுட்டி மற்றும் கல்லூரி வீதிகளைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம், முன்னர் ஒரு காலத்தில் ஒரு சிறிய இடம் இருந்தது, அது இவ்வாறு விகாரையாக இல்லை. அதனை அவர்கள் தங்களுடைய பெரிய விகாரையாக மாற்ற முயல்வதற்கான காணி அபகரிப்புகள் என்பன கண்டிக்கத்தக்கவை. அதனைத்தான் நான் மீண்டும் கூறியது என்னவென்று சொன்னால், இந்த விவகாரம், இந்த காணி சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது காணி சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல ஒரு காணி உரிமையாளர் கூட எனக்கு தெரிந்தவர், அவ்வாறானவர்களுடன் கதைத்த பொழுதெல்லாம் அவர்களுடைய கருத்தியலின்படி அல்லது அந்த இடத்தில் இருக்கின்றவர்களின் தகவல்களின்படி சுமார் அதாவது 40ஆம் ஆண்டுகளில் அல்லது 50ஆம் ஆண்டுகளில் இந்த ஒரு அங்கே இருந்த செல்லப்பா என்று நினைக்கின்ற ஒரு நாட்டு வைத்தியர் இருந்தவர், அவருடைய அந்த நாட்டு வைத்திய துறையை, ஆயுர்வேத வைத்தியத்தை கற்பதற்காக இவ்வாறான பௌத்த பிச்சுக்கள் அங்கே வந்திருந்த பொழுது அதில் ஒரு கொட்டில் அமைத்திருந்த இடத்தையும் அந்த இடத்தை அங்கே உள்ளவர்கள் எப்படி அழைப்பார்கள் என்பதையும் மக்கள் அறிந்திருந்தார்கள். அது ஒரு சிறிய ஒரு இடமாக இருந்தது. அந்த சிறிய இடத்தை இப்பொழுது தனியார்களுடைய காணிகளை அபகரித்து இவ்வாறு இவர்கள் கொண்டு செல்ல முயல்வது என்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. இவ்வாறு கூறுங்கள், மாவட்டபுரம் தான் இப்பொழுது காங்கேசன்துறை கடலை நோக்கி வருகின்ற யாருக்குமே தெரிகின்ற ஒரு கோபுரமாக இருந்தது என்கின்ற நிலையை விடுத்து இப்பொழுது அங்கே 2-3 விகாரைகள் தெரியக்கூடிய நிலைமை என்பது கூட இவ்வாறான நிலைமைகள் என்பன ஏற்படுத்துகின்றன. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தமிழர், அதாவது ஸ்ரீலங்கா என்கின்ற ஒன்றுபட்ட தேசத்திற்கு பயணிக்கின்ற
தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், அல்லது தமிழ் மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கட்டும், அல்லது ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவர்கள் இந்த விவகாரத்தில் எவ்வாறு ஆரம்ப கட்டத்தில் செயற்பட, அதாவது அவ்வாறான தடையொன்று புறப்படுகின்ற பொழுது, அந்த தடையை மீறி அவ்வாறான நடைபெறுகின்ற பொழுது, அதனை கொண்டு வருகின்ற விவகாரம் எல்லாம் அவர்களால் முன்னெடுக்கப்பட வேண்டிய விவகாரம். இவ்வாறு கூறுங்கள். இந்த போராட்டத்தை நாங்கள் உண்மையாக பார்ப்போமாக இருந்தால், ஒரு தரப்பு இந்த போராட்ட களத்துக்கு செல்வதற்கு மற்ற தரப்பை அனுமதிக்கவில்லை. அதுதான் தமிழர்களுடைய ஒற்றுமை. அதாவது அங்கே போராடி கொண்டிருந்த ஒரு கட்சி அதை தங்களுடைய போராட்டமாக எடுத்திருந்தது. மற்ற கட்சியினர்களை அனுமதிக்கவில்லை. இப்பொழுது அந்த கட்சி போராட்டத்தை கைவிட்டதுடன் மற்ற கட்சி தற்பொழுது போராடுவதற்கு ஸ்ரீதரன், வேலன் சுவாமி போன்றவர்கள் போராடுகின்றார்கள். இது என்ன அரசியல்? நீங்கள் உங்களுக்குள்ளேயே அதாவது ஒற்றுமை இல்லாமல் பிறகு பௌத்தத்துக்கு எதிராக போராடுவது என்பது சாத்தியப்படாத ஒரு விடயம். மற்ற நீங்கள் கேட்ட விடயமாத்திற்கு வந்தது நிச்சயமாக இவ்வாறான ஒரு கைப்பற்றலுக்கு, ஒரு நகர சபையின் கைப்பற்றலுக்கு இது எதிர்காட்டி நிற்கின்ற செய்தி அல்லது தெரிவித்து நிற்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இந்த தேசிய மக்கள் முன்னணி என்பது எவ்வாறு தமிழர் பிரதேசத்தை கைப்பற்ற முயற்சிக்கின்றதோ அல்லது மாகாண சபையை கைப்பற்ற முயற்சிக்கின்றதோ அதற்கான ஒரு முத்தாய்ப்பாக பார்க்கலாம். இது தமிழர்களுடைய பலவீனம், தமிழ் கட்சிகளுடைய பலவீனம் தான் அவர்களை இவ்வாறான ஒரு கைப்பற்றல் முயற்சிக்கு வழிவகுத்தது. இது ஆரோக்கியமானதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அவர்கள் இப்பொழுது தெரிந்த வழியாக கையாள்வது எதுவென்றால், தமிழர்களிடையேயான ஆதரவை பெறுவதற்கு தமிழர்களிடையே இவ்வாறான அதாவது தங்களுடைய செயற்பாட்டை அதிகரிப்பது என்பது. குறிப்பாக பார்த்தீர்களானால், இப்பொழுது நாங்கள் இவ்வளவற்றையும் கதைக்கின்றோம். இப்பொழுது செய்திகளை பார்த்தீர்களானால், இந்த கணக்காளர் நாயகம் என்கின்ற தெரிவு விடயமாக இருக்கட்டும், அந்த விடயத்தில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள ஸ்ரீதரன் அவர்கள் இராணுவ அதிகாரிக்கு வாக்களித்திருப்பதை மனித உரிமை சார்ந்தவர்கள், இலங்கையில் உள்ளவர்கள் கண்டிக்கின்றார்கள். ஆனால் அதற்குரிய பொறுப்பு கூறல், விளக்கப்பாடு என்பதை தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு என்பது அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அவர்களுக்கு அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இது இந்த தேசியம் சார்ந்த தரப்பை பலவீனப்படுத்துவதாகவும், அதே நேரம் அந்த இலங்கை அரசியல் சார்ந்த தரப்பை முதன்நிலைப்படுத்துவதாகவும் மாறி வருகின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. நிச்சயமாக சுரேஷ் தர்மா, நீங்கள் சொன்னது போல கிளிநொச்சி என்பது மிக முக்கியமான ஒரு முல்லைத்தீவு கிளிநொச்சி பகுதிகள் எங்களுக்கு மிக மிக முக்கியமான எங்கள் தமிழரினுடைய இதய பூமி என்று சொல்லக்கூடிய நிலங்களவைகள். ஆக அந்த பிரதேச சபை என்பது ஆளும் கட்சியினிடத்திலே போவது, அதாவது தமிழர் தரப்பிடமிருந்து கைமாறி போவது என்பது ஆபத்தான ஒன்று. ஆக அங்கே ஆளுகிற கட்சி என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அது இருக்குமாக இருந்தால் எத்தனை விகாரிகள் வேண்டுமானாலும் அந்த நிலங்களுக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிக்கலாம். இது மிக சாதாரணமான ஆனால் மிக முக்கியமான ஒரு போராட்டம். தேசிய கவி புதுவை ரத்னதுரை சொன்னது போல, நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனம் அழிந்து போகும். ஆக நிலம் என்பதுதான் அங்கே தமிழ் மக்களினுடைய பலம். ஆக இப்போது நடந்து கொண்டிருக்கிற போராட்டம், யுத்தம் என்பது நிலத்தை சுவீகரிப்பதற்கான ஒரு 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 பக்கத்தில் இருந்தும் இன்னொரு பக்கத்திலே அந்த நிலத்தை மீட்பதற்குமான போராட்டமாகத்தான் அங்கே இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இதே நேரத்தில் இன்றைக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு செய்தி, வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர் யுவதிகள் இராணுவத்தில் இணைக்கப்படுவதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது. மிக அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. ஆனால் இதற்கு 2 பக்கங்களுமே இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் சுரேஷ் தர்மா? அதாவது உங்களுடைய கேள்வியிலேயே பல அர்த்தங்கள் பொதிந்திருக்கின்றன. நீங்கள் முதலாவது விரும்புகின்ற எங்களுடைய விருப்பு என்பதை நீங்கள் திட்ட தெளிவாக கூறுகின்றீர்கள். ஆனால் எங்களுடைய விருப்புக்கு மாறாக அங்கே சமுதாயம் வழிநடத்தப்படுகின்றது என்பதை யதார்த்தம் அங்கே காட்டி நிற்கின்றது. அந்த சமுதாய வழிநடத்தலுக்கான காரணத்திற்கான ஒரு காரணியாக மாறப்போவது அவர்களிடையே உள்ள பொருளாதார நிலைமை என்பது. அங்கே பொருளாதார நிலைமையில் சீரற்றிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு இது நிச்சயமாக ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரமாக இருக்கும். அவர்களை பொறுத்தவரையில் இவ்வாறான ஒரு தொழில் வாய்ப்பு என்பது இதே விளம்பரம் முன்னர் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அவர்களை எதிர்க்கக்கூடிய தரப்புகளாக தமிழர்கள் இருந்திருப்பார்கள். இப்பொழுது தமிழர்களிடையே அந்த நிலைமை இல்லாததற்கு காரணம், இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் கொடுத்த வாக்கு என்பது இந்த தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு பெரிய வாக்கு பலமாக அமைந்ததும், அவர்கள் கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் என்பன இவ்வாறு மாறுவது. ஆனால் வடக்கு கிழக்கின், அதாவது இவ்வாறு பாருங்கள்,
இந்த இவ்வளவுதான் அந்த பெரிய அழிவை இலங்கை தீவு என்பது 4.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான அழிவை சந்தித்து அதிலிருந்து மீள்கின்ற பொழுது அந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் ஏற்பட்ட அழிவுகள் என்பன கூட அத்தகைய ஒரு பாரிய அழிவுகளாக இருக்கின்றன. யாழ் நகர அல்லது யாழ்ப்பாணத்தில் சில இடங்களை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டவையாக அங்கே இருக்கின்றன. அவற்றின் பொருளாதார மேம்பாடு போன்றவற்றிற்கெல்லாம் பொருளாதாரம் மையப்படுத்தப்பட்டால், இவ்வாறு அதாவது பொருளாதார முதலீடுகள் மையப்படுத்தப்பட்டால், அல்லது இந்த புலம்பெயர்ந்த தரப்புகள் இவ்வாறானவர்களுக்கு ஊக்க நடவடிக்கைகளை அல்லது அந்த தொழில் நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொடுத்தால் நிச்சயமாக இந்த இராணுவ இணைவு என்பது நிச்சயமாக குறைக்கப்படும். ஆனால் இது அங்கே ஒரு செய்தியை சொல்லி நிற்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், இவ்வாறு முஸ்லிம் இளைஞர்களும் தமிழ் இளைஞர்களும் இந்த இராணுவத்தில் இணைக்கப்படுகின்ற பொழுது அவர்களே அங்குள்ள மக்களை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை அல்லது அவர்களிடையே கடமை புரிய வேண்டிய சூழ்நிலை என்பது சில வேளைகளில் நட்பு நிலையை கொண்டு வரலாம், சில நேரங்களில் ஒரு பாதக நிலையை கொண்டு வரலாம். அதனை அவர்கள் ஏற்படுத்துவதற்கான அல்லது ஒரு பல்லின சமுதாயமாக இலங்கை தீவு இருக்கின்றது என்பதை பிரதிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கையாக கூட இதனை பார்க்கலாம். என்று சொன்னால் 97 விழுக்காடு இராணுவத்தினரும் சிங்களவர்களாகவே இருக்கின்றார்கள். அதிலிருந்து இவர்கள் இன ரீதியான வகையில் ஒரு 10% வேறு இனங்களைச் சேர்ந்தவர்களை சேர்த்து செய்கின்ற பொழுது அவர்களுடைய முகத்தோற்றம் என்பது மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். எனவே இது ஒரு கபடம் கலந்த அந்த ஒரு நடைமுறை. ஆனால் அது எவ்வாறான பலனை தரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக இலங்கை அரசாங்கத்தினுடைய பொறுப்பு கோரலையும் அவர்களுக்கான நீதியையும் கோரியிருக்கிற இந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக அனுர அரசு என்பது அந்த பொறுப்பு கூறலை தட்டி கழித்து விட்டு அவர்கள் செய்கிற ஒரே ஒரு பேட்டர்னாக நீங்கள் அவதானிக்கக்கூடியது என்னவென்றால், கடந்த காலங்களிலே நிகழ்ந்த எல்லா அடையாளங்களையும் அழித்துவிட்டு புதிதாக அதை எழுத ஆரம்பித்து விட்டார்கள். ரீரைட் பண்ணுவது போன்றான ஒன்று, இரேஸ் அண்ட் ரீரைட் என்பது மாதிரியான ஒரு வடிவத்தை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது முக்கியமான நாட்களாக இருக்கட்டும், குறிப்பாக கருப்பு ஜூலை என்கிற நாள் முதற்கொண்டு எல்லா விடயங்களிலுமே அதை பார்க்கிறோம். ஆக தமிழருக்கென்று ஒரு படை என்றால் ஒரு படை என்று சொல்லி எங்கள் வரலாற்றிலே, அதாவது ஈழத்தமிழர்களினுடைய வரலாற்றிலே அது எழுதப்பட்ட ஒன்று. இப்பொழுது தமிழ் இளைஞர் யுவதிகள் படையிலே இணைக்கப்படுவது, அதாவது இராணுவத்தில் இணைக்கப்படுவது என்பது ஒரு விதமான ஆபத்தான ஒலியினை காட்டி நிற்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது எப்படிப்பட்ட அதிர்வை ஏற்படுத்த போகிறது என்று. ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல குறிகாட்டியாக தென்படவில்லை என்பதுதான் உண்மை. நம்முடைய கைகளை கொண்டு நம்முடைய கண்ணையே குத்தாமல் இருந்தால் சரி. அதே நேரம் இந்த தையிட்டு விகாரை தொடர்பான விவகாரங்கள் பற்றி சில அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வேறு வழி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில தமிழ் அமைச்சர்களே அபிவிருத்திக்காக போராட்டங்களை நடத்துங்கள், ஒரு மதஸ்தலத்துக்காக போய் போராட்டம் நடத்துகிறீர்களா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அவர்களுக்கு அதனுடைய ஆழம், தாற்பயம், அதுல இருக்கக்கூடிய ஆபத்து இது எதுவுமே புரியவில்லையா, இல்லாவிட்டால் சோரம் போய் பேசுகிறார்களா என்பது கேள்வியாக இருக்கிறது. இதெல்லாம் துக்ககரமான விடயங்கள். எல்லா பக்கமும் நம் கண் பார்த்திருக்க நாம் நிறைய விடயங்களை பறிகொடுக்கிறோம். அதே நேரம் அபிவிருத்தியை கேளுங்கள், இதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவது எப்படி இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், தலையை அடமானம் வைத்து தலப்பாகை வாங்க சொல்லுவது போல இருக்கிறது. ஆக இது போக கன்னியா வெந்நீர் ஊற்று விவகாரம் மறுபடியும் உருவெடுத்திருக்கிறது. துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அங்கே ராவணனுக்குரிய வரலாற்று பலகை எடுக்கப்பட்டு அது ஒரு புத்த பூமி என்பதற்கான பலகை பொருத்தப்பட்டிருக்கிறது. திருகோணமலையிலே இந்த இடர்காலங்களிலே மறுபடியும் திருகோணமலை கடற்கரை ஓரத்திலே ஒரு புத்தர் சிலை எழுந்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள் என்றால், அது புத்தர் பூமி. திருகோணமலை என்பது கோணேசர் பூமி. அது மதங்களை தடர்ந்து, அது கோணேசர் என்பது மதத்தினுடைய அடையாளம் அல்ல. அந்த மக்களாக சேர்ந்து அதை கோணேச பூமி என்று அழைக்கிறார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய காலத்திலே அது புத்த பூமியாக கையெழுத்திட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் நிலத்தை யார் எதுவாக பிரகடனப்படுத்துவது? திருகோணமலை மக்களினுடைய கண்ணுக்கு முன்பதாக அவர்களினுடைய நிலம் பறிப்போகிறது. இந்த விவகாரங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
நிச்சயமாக இந்த விவகாரங்கள் நீங்கள் குறிப்பிட்ட விவகாரங்கள் என்பன போலி கலந்தவையாகவும் இருக்கின்றன. குறிப்பாக தொல்பொருள் திணைக்களம் சில இடங்களை கையகப்படுத்துவதற்காக இந்த பௌத்த பிச்சுக்களே அங்கு சென்று சில பழைய பொருட்களை வீசிவிட்டு அதனின் பிறகு அங்கே தொல்பொருள் திணைக்களம் போன்றவை எல்லாம் சென்று நடைமுறைக்கு வருவதற்கு வழிவகுக்கின்றார்கள். அதாவது அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அல்லது நிலத்தை தடைப்படுத்துவதற்கு. நான் குறிப்பிட்டது போல தொல்பொருள் திணைக்களம் என்பது பௌத்த மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு திணைக்களமாகவே செயல்பட்டு வருகின்றது. இப்பொழுது எங்களிடையே உள்ள பலவீனம் என்னவென்று சொன்னால், தமிழ் தலைமைகள் என்பன இல்லாமல் போகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்து நாங்கள் இதனை கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது குறிப்பாக தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கின்ற அல்லது தமிழரசு கட்சியின் பேசுகுரலாக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் இதை கூற வந்தாலும் அவரை சாதாரணமாக பார்பமித் ஸ்ரீதரன் என்று தட்டி கழித்து விடுகின்ற நிரப்பில் மற்ற இனவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நிலையிலிருந்து அவர்கள் ஒரு களமாடி அல்லது தங்களை தாங்களே தூயப்படுத்த வேண்டிய தேவை ஒன்றை இந்த களம் கொடுத்து நிற்கின்றது. என்றால் அவர்களுடைய மௌனம் கூட அதன் ஒரு மாறுதலான பதிலை தருகின்றது. என்னவென்றால் எதற்காக இவ்வாறு கூறுகின்றார்கள்? குறிப்பாக சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவரை குறிப்பிடுகின்ற பொழுதெல்லாம் அவ்வாறான ஒரு அடைமொழியை வைத்துத்தான் குறிப்பிடுகின்றார். அதே போன்று இப்பொழுது இந்த மனித உரிமை அமைப்புகள் கூட கணக்காளர் நாயகமாக ஒரு இராணுவ அதிகாரியை தெரிவு செய்வதற்கு எதற்காக இவர் அரசுடன் இணைந்து வாக்களித்தார், அதனை விளங்கப்படுத்துவார் என்று கேட்கின்றார்கள். இவ்வாறான நிலைமைகளில் இருந்து நாங்கள் அதாவது பாருங்கள், ஒரு தமிழ் தரப்பை வழிநடத்த வேண்டிய தலைமை என்பது இவ்வாறு தவறுபட்டு செல்கின்ற அல்லது களங்கப்படுத்தப்படுகின்ற நிலைமை என்கின்றது இருக்கின்றது. அதிலிருந்து அவர்கள் மீள வேண்டும் அல்லது அதற்குரிய தலைமைத்துவத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். அத்தோடு வடக்கு கிழக்கிற்கான ஒரு திங்க் டேங்க், அதாவது சிந்தனை மையம் ஒன்றை இந்த சட்டவாளர்கள் இப்பொழுது ஒரு இல்லை என்ற வழக்கு வந்தவுடன் ஓடி போய் சுமந்திரன் செல்வது போன்றவர்கள் அவ்வாறானவர்களை மற்ற சட்டத்தரணிகளை இணைத்து மற்ற பேராசிரியர்கள் மற்றும் துணைவேந்தர்கள் மற்றும் வைத்திய கலாநிதிகள் போன்றவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு சிந்தனை மையம் ஒன்றின் மூலம் இவ்வாறான நடவடிக்கை இங்கே இடம்பெறுகின்றது. இது குறித்து குரல் எழுப்ப வேண்டும் என்கின்றதன் பொழுது அதனுடைய தாக்கம் என்பது பெரிதாக இருக்கும். அதை விடுத்து நாங்கள் அந்த கட்சி சார் அரசியல் என்கின்ற ஒரு வரையறைக்குள் நின்று போராடுகின்ற வரைக்கும் இதற்கான விடை என்பது பிரியா கிடைப்பது என்பது மிகவும் மிகவும் அரிது. இன்று நீங்கள் உண்மையிலேயே குறிப்பிடுகின்ற திருகோணமலையை பற்றி, திருகோணமலையில் தமிழர்களின் அதாவது சனத்தொகை என்பது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. 1வது சனத்தொகையாக சிங்களவர்களும், 2வது சனத்தொகையாக முஸ்லிம்களும், 3வது சனத்தொகையாக சிங்களவர்களும் இருக்கின்றார்கள். இதேவேளை நீங்கள் சிங்களவர்கள் இருக்கின்ற படங்களையோ அல்லது முஸ்லிம்கள் இருக்கின்ற கிண்ணியா, சின்ன கிண்ணியா அல்லது ஏனைய இடங்களையும் பார்த்தீர்களானால் அவற்றின் வளர்ச்சி நிலையும், தமிழர்கள் இருக்கின்ற இடங்களை தம்பளகாமம் அல்லது குச்சவெளி போன்ற ஏனைய இடங்களை பார்த்தீர்களானால் அவற்றை ஒப்பிட்டால் அவை எந்தவித ஒரு அபிவிருத்தியமற்ற முன்னர் இருந்த இடங்கள் போன்றே இருந்து வருகின்றன. எனவே அங்கே உள்ளவர்கள் இப்பொழுது தென்னைமரவாடியை சேர்ந்த சுமார் பல குடும்பங்கள் இந்தியாவில் அகதிகளாக அவர்கள் 1983ஆம் ஆண்டுகளிலே புறப்பட்டு சென்றவர்கள். அவர்களை கொண்டு வந்த மீளக்குடியேற்றி அவ்வாறான நிலைமைகளை எல்லாம் மாற்றுவதற்கான தேவை என்பது அங்கே இருக்கின்றது. ஆனால் அங்கே ஒரு சிந்தனை மையம் இருக்கின்றதா என்றால் இல்லை. அவ்வாறான செயற்பாடுகளை செய்து நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்களானால் தென்னைமரவாடி எல்லாம் சிங்கள பிரதேசமாக மாறக்கூடிய அபாயம் இருக்கின்றது. அங்கே இருந்த தமிழ் குடும்பங்கள் இந்தியாவில் இருந்து வராமல் இருந்தால், அவர்கள் வருவதற்கு தயாராக இருந்தால் கூட அவர்களுக்கான ஒரு ஆளுமையாக கொண்டு வருவதற்கான தரப்புகள் இல்லை. அவ்வாறான நிலையில் ஒரு சிந்தனை மையத்தின் தேவை என்பதை காலம் காட்டி நிற்கின்றது. நாங்கள் உண்மையில் கவலை அடைகின்றோம். நீங்கள் உங்களுடைய துணியில் நிச்சயமாக ஒரு உள்ளார்ந்த கவலை இருக்கின்றது. அது நிலப்பற்று காரணம், அந்த மண்ணை சேர்ந்தவள் என்ற காரணம் என்ற பல காரணங்கள் இருந்தாலும் அங்கே இருக்கின்ற தலைமைகள் என்பன மிகவும் ஒரு சோரம் போனவர்களாகவும் அல்லது ஒரு திட்டமிடல் இல்லாதவர்களாகவும் இருப்பதுதான் இதற்குரிய காரணம் என்பதை நான் கூறுவேன்.
நிச்சயமாக நாங்கள் நம்மாலே முடிந்த வரைக்கும் இந்த விடயங்களை மக்களினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம், விவாதிக்கிறோம், வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறோம். காரண காரிய ரீதியிலே தர்க்க ரீதியான கேள்விகளை எழுப்புகிறோம். இவைகள் ஏதேனும் ஒரு ஒரு நல்ல மாற்றத்துக்கு வழிவகுப்புமாக இருந்தால் மகிழ்ச்சி. காரணம் இந்த இனம் நிறைய இழப்புகளை சந்தித்த ஒரு இனம். அந்த இழப்புகளுக்கே இன்னும் சரி கட்டப்படவில்லை. இன்னுமே அந்த வடுக்களோடு தான் இருக்கிறோம். அப்படி இருக்க நமக்காக புதிதாக எந்த மீட்பெரும் வரப்போவதில்லை என்பதுதான் உண்மை. அதை எத்தனை பிரதிநிதிகளை நாங்கள் தேர்வு செய்தாலும் இவ்வளவுக்குத்தான் உங்களுடைய சிந்தனை மட்டம் இருக்கிறதா என்பது போல இருக்கிறது அவர்களினுடைய நடத்தை. ஆக இந்த இனம் தன்னைத்தானே ஏதோ ஒரு வகையிலே மீட்டுக் கொள்ள வேண்டும். அண்மை காலங்களிலே நடக்கிற விடயங்களை பார்த்தால் ஆபத்தானதாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. ஆக இந்த இனம் தன்னைத்தானே மீட்டுக் கொள்வதற்கு இந்த பிரபஞ்சமும் நாங்கள் கொடுத்த விலையும் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு தர்க்க ரீதியான கருத்துக்களை தாண்டி எல்லா மனங்களிலும் இருக்கிற ஒரு இறைஞ்சுகிற அவாவாக இருக்கிறது. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. ஆமாம், நன்றி பிரியா. சிந்தனை மையம் ஒன்றிற்கு வழி சேருங்கள், வழி கூறுங்கள். அவ்வாறான ஒரு நடவடிக்கை தான் ஆக்கப்பூர்வமாக வரும். நீங்கள் கட்சி அரசியல்களில் ஈடுபட்டு வாக்குகளை மட்டும் சேர்ப்பதற்காக உங்களை பலப்படுத்துவதும், பாராளுமன்ற ஆசனத்திற்காக தேசியம் பேசுவதும் இந்த தமிழினத்தையே அழித்து விடும் என்பதுதான் உண்மை. நன்றி நேயர்களே, நன்றி பிரியா. நன்றி. மக்கள் விழிப்போடு செயற்படுவார்கள் என்று நினைக்கிறேன். முடிந்த அளவுக்கு வெறுமனே களியாட்ட நிகழ்வுகளை மாத்திரம் நாங்கள் ஸ்க்ரோல் செய்து பார்க்கிறவர்களாக இல்லாமல் தமிழர் அரசியல் சார்ந்த சுற்றி வர என்ன நடக்கிறது, நீங்கள் உங்களுடைய ஒரு இரவிலே உங்களுடைய சொந்த வீடு திருட்டு போவதற்கான அபாயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் இலங்கையிலே தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். ஆக கொஞ்சமேனும் நாங்கள் விழிப்பாக இருப்போம். தேர்தல் காலங்களிலே இவர்கள் இப்போது செய்வதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை மாத்திரம்தான் சொல்ல முடியும். மிக்க நன்றி சுரேஷ் சர்மா. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.